அப்பதான் என் கூட படிக்கிறதுல ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை பேரு பேர சர்மி. சர்மின்னா யாருடி? தெரியலையே எனக்கு. அந்த பிள்ளை பேர சொன்னா ஒண்ணு தெரியாது. அவங்க அப்பத்தா பேரு கண்ணாத்தா 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 பேத்தி தான் என் கூட படிக்குது சர்மி. தெரியுமா இப்ப கண்ணாத்தா? அவளா? சொல்லு. அந்த பிள்ளைக்கு என்ன என்ன வயசுக்கு இது வந்துருச்சா? போப்பதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, உடனே இதுதான் கேட்பா. எப்போ பார்த்தா உனக்கு இதே அவகத்திலே இருப்பா போல. உடனே ஏதாவது ஒரு பிள்ளைல சொன்னா இது வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சான்ட்டே இருப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்குடி அந்த பிள்ளை இப்போ சொல்லிட்டு இருக்க நீ? அந்த பிள்ளைன்னா அப்புறம் நான் அப்படித்தான் கேட்பேன். இப்போ எதுக்கு அந்த பிள்ளைய நீ இழுத்துக்கிட்டு இருக்க? வேறு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளைக்கு அவங்க சூப்பராக வீடு கட்டுறாங்க தெரியுமா? விளையாட போனேன். அழகழகா இருக்கும் அவங்க வீட்டுக்குள்ள டைல்ஸு. அப்படியே அழகு கலராக போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தா சூப்பராக இருக்குது டைல்ஸ் எல்லாம். நம்ம தான் இன்னும் ஓட்டு வீட்டிலே இருக்கிறோம். அவங்களாம் மாடிலாம் அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? மாடி கட்டி அப்படியே உள்ள அப்படியே கதவுலாம் கண்ணாடியே போட்டிருக்காங்க. உள்ள கிச்சன்லாம் அழகாக இருக்குது. பார்த்தா பார்க்கவே அப்படிதான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த பிள்ளை அப்படியே பீத்துன்னு பீத்துது. பார்த்தியா அது இருக்குது, அங்கே பார்த்தியா இது இருக்குது அப்படின்னு ஒன்றா காமிச்சிட்டே இருந்துச்சு. எனக்கு அப்படியே கடுப்பாக வந்துச்சு. வச்சுக்கிட்டு சீன் போடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணுறது? அந்த பிள்ளை தான் நோயினேன்னு ஒன்றா சொல்லிட்டு இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. அப்போ பார்க்க நானும் பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ அழகாக இருக்கும் வீடு. இப்போ இந்த வீட்டுக்கு என்ன குறைச்ச? ஏன்டி உன் தாத்தா ஒன்னொன்னே பார்த்து இந்த தூணெல்லாம் எம்புட்டு அழகு தெரியுமா? ஒன்னொன்னே உன் தாத்தா பார்த்து கட்டினாரு. நீ என்னமோ இது நல்லா இல்லாதமா பேசுகிற. என்ன மேலே ஓடு அம்பிடுத்தேன். ஆனாலும் அந்த கால வீடு இந்த வீடு மாதிரி வராதுடி. கதவு ஒன்று அம்புட்டு உறுதியாக இருக்கும். யார் உடைச்சா கூட உடையாத அளவுக்கு அந்த தாப்பா என்ன கதவு என்ன அம்புட்டு உறுதியாக அழகாக இருக்கும். அந்த வீடெல்லாம் என்ன வீடு? இதெல்லாம் அப்போ கட்டின ஒரு வீரல் இருக்கான்னு முதல்ல பாரு. அவ்வளோ அழகாக உறுதியாக கட்டி வச்சிருக்காரு உன் தாத்தா. நீ என்னடான்னா ஓடு இருக்குது, இது என்ன வீடுங்கிறியாக்கும்? இது என்ன வீடு நான் கேட்கல. ஆனால் என்ன அவங்களாம் மாடி இருக்குது, மாடியில் போயெல்லாம் அப்படி சுற்றி பார்க்குறாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ண முடியலையே. வீடு ஓட்டு வீடாக இருக்கே, மாடிக்கெலாம் போக முடியலையே. அதுதான் சொல்கிறேன். அவங்க வீடு அழகாக இருக்குது அப்படின்னு. மாடி வீடு வேணுமாக்கும், மெத்த வீடு தார்சு வீடு உன் அப்பாக்காரன்ட்ட சொல்லி கட்ட சொல்லி அழகாக மெத்த வீடு மாடி வீடு கட்டுவான். இல்லை எங்கள் அப்பா கட்டுறாரு. அவர் சம்பளமே வீட்டுக்கு குடும்ப செலவுக்கு சரியாக வருது. அப்பதான் கொடுத்துருக்கல நகை, அது எதையாவது அடகு வச்சுட்டு உங்கள் அப்பனை வீடு கட்ட சொல்லி மெதுவாக மேலே ஏற்றி கட்டிக்கிறது. நல்ல மாடி வீடு. நீயும் அந்த பிள்ளைய கூட்டியாந்து இங்கே பத்தியா அங்கே பத்தியான்னு நீயும் பீத்தி எடுக்கிறீ. போடி எங்கிட்டு பார்த்தேன் வீடு கட்டணுமா? வீடு அதே காப்பி போடவா? போடலாம் இல்லையா? 10 நிமிஷம் ஆகட்டும். என்ன நீங்களும் வேத்தையும் பேசிகிட்டு இருக்கிறீங்கம்மா? அவளுக்கு பெரிய மாளிகை கட்டணுமா? மாடி வீடு வேணும்பா. இது ஓட்டு வீடாக இருக்கான், நல்லா இல்லையா? அதனால எனக்கு மாடி வீடு தான் பிடிச்சிருக்கு. அவள் பிறண்டி ஏதோ மாடி வீடு வச்சிருக்காளாம். அதனால மாடி வீடு கட்டணும்னு ஒரே ஆடம். எங்கே போகிறது? அதுக்கு தான் சொன்னேன். அப்போ கொடுத்துருக்கேன்ல நகை, அந்த நகையை எதையோ ஒன்று வச்சுட்டு மாடி வீடு கட்டுங்க அத்தா. மாடி வீடு கட்டினாலும் சரி என்ன வீடு கட்டினாலும் சரி கட்டிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் மாடி வீடு கட்டுறோம், மாடி வீடு. நீ வேற அத்தை, நாங்கள் என்ன ஆம்பளை பிள்ளைய வச்சுருக்கோம்? ஆம்பளை பிள்ளைக்கு பார்த்தா வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற. உள்ள வீட்டில் இருந்துவிட்டு போய் சேர்றதுக்கு பார்த்தா வீடு கட்டுது வீடு. அட ஏங்க அத்தை நீங்கள் வேற. ஆமாம் இவ சொல்லுவா இவளுக்கு என்ன வேலை? முதல்ல இவ்வளோலாம் கட்டி கொடுத்தா தான் நிம்மதி. வீடு வேணாம் ஒன்றும் வேணாம், இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு நானே புருஷனும் போய் சேர்ந்துருவோம். வீடு கட்டணும்னு வைங்க, செங்கல் விற்கிற விலை என்ன, சிமெண்ட் விற்கிற விலை என்ன, மண் விற்கிற விலை என்ன, ஒன்றும் தங்க கணக்கில் விற்கிது. அதெல்லாம் வாங்கி வீடு கட்டுறதுக்குள்ளே நூலாக போயிடுவோம். ஏண்டி மல்லியா அப்படி சொல்கிற? அப்புறம் வீடுன்னு ஒன்று வேண்டாமா? இந்த வீட்டில் அவனை இருக்க சொல்லிக்கங்க கிருஷ்ணாம்பையில். அவன் இந்த வீட்டுக்கு பாதி காசை கொடுக்க சொல்லுங்க. அந்த காசை வச்சு நீங்கள் தனியாக வீடு கட்டுங்க. எல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமாத்த. நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் வீட்டை விட்டு காலி பண்ணுறேன்னா எங்கே வருது? நாங்கள் சும்மா இருங்க, தூண்டி விட்டுட்டு அப்புறம் வேடிக்கை பார்க்குற மாதிரி. முதலுக்கு யார் கிளம்புறாங்களோ அவங்களுக்குத்தான் உரிமை. அப்புறம் அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா நீ கேட்டீங்கன்னா நீ உனக்கு தான் விட்டு கொடுக்கணும். அவங்க பேசாட்டுக்கு தான் இருக்கணும். அதெல்லாம் சுத்தப்படுமாத்த. அவங்க சரி தாரே வீட்டை விட்டு போங்க அப்படின்னா நாங்கள் எங்கே போவோம், என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? ஆமாம் உடனேக்கே அந்த காசை வச்சு கட்டிட முடியுமா? ஒன்றும் இல்லடி, அவங்க எம்புட்டு காசு தராவளோ அதை வச்சு சிம்பிளாக மாடியை போட்டு கட்டி விடுங்க. மாவை மாடியில் ஏறி சுற்றி பார்க்கட்டும். ஆமாம் அப்புறம் இந்த காலத்தில் வீடு எப்படி வீடு வாசல் கட்டுறாவ? நீங்கள் அப்புறம் இன்னமும் ஓட்ட வீட்டிலேயே இருப்பீங்க. கட்டுங்களே. ஆமாம் பிள்ளைய ஆசைப்படுதுவ,
பின்னாடி உன் மருமை இங்கே வர மாட்டாவளா, போக மாட்டாவளா, தங்க மாட்டாவளா? மையம் இருந்தால் தான் வீடு கட்டணுமா என்ன? நீங்கள் சொல்கிற கணக்கெல்லாம் சரிதான் நல்லா தான் இருக்குது கேட்க பார்க்க. அதெல்லாம் கட்டிவிட்டு கடனை இழுத்துக்கிட்டு அப்புறம் சுமந்துக்கிட்டு தன்னால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் நல்லா இருக்குமா? சரிபட்டு வருமா சொல்லுங்க? நம்ம என்னத்துக்கு தேவையில்லாமல் அந்த செலவை இழுத்துக்கிட்டு பேசாமல் அக்கடான்னு நம்ம பொழப்பு என்னவோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அத்தைலாம் சொன்னேன்ல அப்பத்தா, நம்ம அப்படியே தான் பண்ணும். அப்பாவுக்கு கூட ஆசை இருக்குது வீடு கட்டணும் அப்படின்னுட்டு. ஆனால் அந்த அம்மா இருக்கே அது மட்டும் ஒத்துக்கவே ஒத்துக்காது. அப்புறம் என்னடி ஓ புருஷனுக்கு தான் வீடு கட்ட ஆசை இருக்கும்னு உன் பாவ சொல்கிறா, அப்புறம் என்ன கட்ட வேண்டியதான்? அவருக்கு இருக்குதான் ஆசை, இல்லாமலாம் இல்லை பாவம். காசெல்லாம் இருக்குதான். நான் தான் வேணாம் வேணான்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பாப்பம் அதுக்கும் நல்ல காலம் வந்துச்சுன்னா இங்கே பாருங்க, நான் வேணா பஞ்சாயத்து பண்ணுறேன். அந்த பயலை கூப்பிட்றேன் கிருஷ்ணனை. என்னடா உங்கள் வீடு வேண்டாமா, இந்த வீட்டுக்கு பாதி காசை கொடுத்துட்டு நீ வீட்டில் இருக்கிறியான்னு கேட்குறேன். என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் பார்த்துக்குவோம். அத்தை, இந்த வீடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டை விட்டுட்டு போகிறதுக்கெல்லாம் எனக்கு மனசே வராது. அப்படிப்பட்ட வீடு, எவ்வளோ அழகான வீடு தெரியுமா? இந்த வீடு மாதிரி கிடைக்கவே கிடைக்காது பிற்காலத்துலலாம். நிறைய பேர் இப்போல்லாம் வர வர எந்த பெரிய வீடை நினச்சி ஆசைப்படுறாங்க, இந்த மாதிரி வீடுகளை தான் ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி வீடுகள் பார்க்குறதுக்கு பெரிய வரம். கிடைக்காதுன்னா வச்சுக்கோங்களேன், பார்க்கவும் கிடைக்காது, இருக்கவும் கிடைக்காது. அந்த கொடுப்பனை எங்களுக்கு இருக்குங்கும் போது இதை ஏற்றுக்கணும். இதை விட்டுட்டு பெரிய அந்த வீடு வேணும், மாளிகை வேணும், அப்படி இப்படின்ட்டுலாம் ஓடுறது தப்பு. சொன்னேன்ல அப்பதா, எங்கள் அம்மா மட்டும் இப்படி தான் பண்ணிகிட்டே இருக்கும். புரிஞ்சுக்காது, ஏற்றுக்காது. எனக்கு தான் தெரியுமே எங்கள் அம்மாவை பற்றி. அவள் சொல்கிறதும் உண்மைதானாட்டி. ஊடு அதுக்கெல்லாம் நல்ல கால நேரம் வந்துச்சுன்னா குடுன்னு ஓடியாந்துடும். நீ கவலைப்படாத, வீடு கட்டாமல் உங்கள் அப்பாங்காரன் என்ன பண்ண போகிறான்? காட்டுவேன். ஆமாம், என்னைக்கும் போங்க. உங்கள்கிட்ட போய் சொன்னதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம். அழகா இருந்துச்சு அந்த பிள்ளை வீடு. அதை பார்த்தோன்னு தான் ஆசை, அதான் வந்து சொன்னேன். சரி விடு மல்லியா, நீ காப்பியே போட்டா குடிப்போம். சரி ஏமா, காசு கூட பிஸ்கட் வாங்கிட்டு வரேன். உங்க அப்பாட்ட போன் போட்டு சொல்லு, வாங்கிட்டு வருவாரு. அப்பாட்ட சொல்லவா? உள்ளடி நேரம் கடை பக்கம் வந்திருப்பாரு, வீட்டுக்கு வரப்போற அளவுக்கு. சரி. எப்பா கேக்குதா? அம்மா பவி சொல்லிட்டா. எங்க வரியா? இந்த நம்ம குளத்து முக்கத்திட்டு வரேன். அங்கே வரீங்களா? சரி, அப்ப கடைக்கு அங்கிட்டு தான் வரியா? எப்பா கடைக்கிட்டு வந்து மில்க் பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. அப்பா எனக்கு பிடிச்சது தெரியுமா? தெரியுமுடா, தெரியாம இருக்குமா? சரி அப்பா வாங்கிட்டு வர கடையில் வந்து. ஒன்று போதுமா? ரெண்டாவது வாங்கிட்டு வாங்க. அப்பதான் உனக்கு எது வேணுமா? எனக்கு ஒண்ணு வேண்டாம் டி. ரெண்டாவது வேணுமா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அரைக்கிறது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரிப்பா, அப்பதாக்க ஒன்றும் வேண்டாமா. நீ மில்க் பிஸ்கட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரிடா பவி, இந்த அப்பா வாங்கிக்கிறேன். சரி ஓகேப்பா. என்ன இன்னைக்கு இஞ்சி எப்படி கூட தூக்கி போட்டு வச்சிருக்க? நல்லா வாக்கம் இருக்கு. ஐயோ கொஞ்சோண்டு போடு. தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குன்னு தான்ட்டா சொன்னேன். இஞ்சியை நல்லா தூக்கி போட்டு வச்சிருக்க. சபா, நீ தானே ஆத்தா சொன்ன கொஞ்சம் நல்லா கூட போடு, சுருக்கணும் போடு அப்படின்னு. அதனால தானே வேண்டி போட்டேன். நீ என்னடானா இப்ப கூட இருக்குங்கிற. நீ ஏதாவது கோளாறு குறை சொல்லிக்கிட்டே தான் ஆத்தா இருப்ப. நீ சொன்னா மட்டும் ஏத்துக்கவே மாட்டாடா. சரி போய் துவைக்கிற துணி சோப்புல 2 எடுத்து வை. ஏற்கனவே எம்பிட்டு உனக்கு காசு கொடுக்கணும்? 90 ரூபா கொடுக்கணும். சரி துணி சோப்போட 110. 90 ரூபா ஏற்கனவே தரணும். 20 ரூபா துணி சோப்பு, 110 ரூபா. சரி 110 தானே? இல்லை மேற்கொண்டு எதுவும் நீ வாங்கியிருக்கிறியா? ஆமாடாப்பா, இன்னும் 100 ரூபாய் சொல்லுவேன். அதெல்லாம் நான் ஒன்றும் வாங்க கிடையாது. நான் போட்ட கணக்கு நீ போட்ட கணக்கு ஒன்றுதேன். போ. ஆமா, நான் கூட உன்கிட்ட காசை வாங்கித்தான் நான் கோட்டை கட்ட போறேன். என்ன ஆத்தா? கூட தீப்பெட்டி பாக்கெட்டை வை. வேற மெழுகு தீப்பெட்டி வைக்கிற, இன்னொரு தீப்பெட்டியை வச்ச அது புசுன்னு ஒன்னத்துக்கு ஆமா போயிருது. ஏமாத்தி அப்புறம் அதே எப்படி நான் வியாபாரம் பண்ண? எல்லாம் தீப்பெட்டி தானே. சரி வைக்கிறேன். ஏ அப்பா, படு விவரமாத்தான் இருக்க நீ. மயிலு வா. வார 2 மில்க் பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கிட்டு வா. உள்ள போன் அடிச்சிச்சு. சரிப்பா. வேற என்னமோ? வேற ஒன்றும் வேண்டாம். ஏற்கனவே நான் காசு தான் கொடுக்கணுமா உனக்கு? இல்லப்பா, அதெல்லாம் நீ எல்லாம் கொடுத்துட்டு அன்னைக்கு தானே கொடுத்த, மறந்துட்டியாக்கும். அதான் யாவும் இல்லை கேட்டேன். சரி எடுத்துட்டு வா. லவக்குன்னு டீ போடுவா போல வீட்டில். புள்ள லவக்குன்னு வாங்கிட்டு வாப்பான்னுச்சு. சரி மயிலு, இந்த ஒரு நிமிஷம் நில்லு. இந்த அடுத்த பூமி உள்ளவை எங்க அம்மா புரட்சி தலைவி. என்னடா அது ரெட்டலை கட்சியா? அட நீ வேற, நம்ம எந்த கட்சியும் இல்லப்பா. ஆமா, நீ வேற கிளப்பி விட்டு போயிடாத. நான் இந்த வண்டி எப்படி இங்கிட்ட அங்கிட்ட அலோன்ஸ் பண்ணிட்டு போகிறத வச்சு நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன் வாயில் வந்து பிடிச்சி. நீ வாட்டி கிளப்பி விட்றாத. ரெட்டலை கட்சியா சூரியன் கட்சியான்னு. சரி நான் சும்மா கேட்டேன் பாடினோன்னு.
பெரியம்மா டீ குடிக்கிறியா? ம், பெரியம்மா வீட்டில் பால் வாங்கிலாம் போடுறது இல்லையா? இல்ல இல்ல. சரி சரி. நான் இழுக்குது கோவம் இன்னும் போவாளோ இல்லைண்ணே. இந்தா 10 ரூபா கொடு. ஏய் இன்னொரு பாக்கெட் கேட்டேண்ணே. எங்க இதுல இன்னொன்று எடுத்துட்டு இல்லைண்ணே. ஒண்ணுதான் இருந்துச்சு. ஒண்ணுதான் இருந்துச்சா? சரி எம்புட்டு இது? 20 ரூபா. சரி சரி. பெரியம்மா எவ்வளோ தரணும்? டீ குடிச்சிட்டு இருக்கு, நான் தாரேன். அது 110 ரூபா தரணும். 110? சரி தாரேன். ஒரு டீக்கு 110? இல்ல மயிலண்ணே, ஏற்கனவே பாக்கி கிடந்துச்சு. இந்தா 150 ரூபா இருக்கு, கணக்கு பண்ணிக்குவோம். வை, வேற ஜாமான் சீட்டு வாங்கினா கணக்கு பண்ணிக்குவோம். சரி மயிலண்ணே. பெரியமாட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி. இவன் எதுக்கு எனக்கு தாரான்? தெரிய மாட்டேங்கிறான். அப்புறம் ஆத்தா, மயிலண்ணே உனக்கு சேர்த்து காசு கொடுத்துட்டு போயிருச்சு. நீ ஒன்றும் தர வேண்டாம் சரியா? இந்த உனக்கு 110 ரூபா தரணும்ல, 110 ரூபா கொடுத்துட்டு போயிருச்சு மயிலண்ணே. யாரை கேட்டுற? அவன் கொடுத்தேன். அவன் கொடுத்தா நீ வாங்கிடுவியா உடனே? என்னதானே உட்காந்துருக்கேன். வாங்கம்மா, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். ஓ இஷ்டத்துக்கு வாங்கிக்கிட்டு சொல்றியா? மரியாதைக்கு நான் உனக்கு காசு தர்றேன். அந்த காசை கொண்டு அவன்கிட்ட கொடு. நீ என்ன ஆத்தா? அது யாரு? உன் அக்கா பையன் தானே? இல்லை இல்லை, உன் தங்கச்சி பையனா? மறந்து சொல்லிட்டேன். தங்கச்சி பையன் தானே? கொடுத்தா என்ன? அவ பெரியம்மாக்கு தந்துட்டு போறாப்புல. உனக்கு தான் புள்ள குட்டி இல்லை, அதனால கவனிக்கிறாவ. விடுவே. என்னமோ என்ன கோவம் உங்களுக்கு? நல்லா தானே இருப்பியா? இலே, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அந்த காசை கொண்டா முதல்ல. உனக்கு நான் தாரிக்கேன். கொண்டு மூஞ்சில வீசிட்டு வரேன். யாருக்கு யார் காசு கொடுக்கறது? இவனை நான் கேட்டேனா? ஏ அப்பா, வயசானாலும் நல்ல இதுதாம்மா. ரொம்ப கோவப்படுறாதான். இந்த கோவம்லாம் ஆகாது சரியா? ஏன் தேவையில்லாம சும்மா கோவப்பட்டுட்டு திடுற? விடு விடு. ஏய், அவன் எதுக்குடா எனக்கு காசு கொடுக்கணும்னு கேட்குறேன். அந்த காசை கொண்டா, உனக்கு நான் காசு தாரேன். அவன் மூஞ்சில கொண்டே வீசிவிட்டு வரேன். யாரை கேட்டு எனக்கு காசு கொடுக்குறானுவ? அவனை கேட்டேன்னா நான். சரி, நமக்கு கொடுத்தாச்சு. நமக்கு 100 ரூபா மிச்சம்ட்டு போவியா? இப்போதான் சண்டைக்கு கிடந்து அலைகிறா. எடப்போ இந்தா, எனக்கு நீ காசை கொடு, இது யார்ட்டே கொண்டே கொடு.